இந்த விண்வெளியுடைய இருட்டான பகுதியில வெளிச்சம் அப்படிங்கிறது பிறக்கிறதில்ல, அது உருவாக்கப்படுது. ஒவ்வொரு போட்டானும் 1 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு கிளவுட் கேஸ்ல இருந்து பல அணுக்களா சேர்ந்த ஒரு தருணத்துடைய ஒரு எவிடன்ஸ் தான். இந்த தருணம் ஒரு நட்சத்திரத்துடைய பிறக்கக்கூடிய தருணம் கிடையாது. ஒரு நட்சத்திர கூட்டம் ஒரே நேரத்துல விண்வெளிய மாத்தக்கூடிய ஒரு பிசிக்ஸ் ஈவெண்ட். அந்த ஈவெண்டோட இன்னொரு ஒரு பேரு கேரினா நெபுலா. இதை நம்ம NGC 3372 சொல்லுவோம். இந்த கேரினா நெபுலா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கலாம், பட் அதோடைய சயின்டிபிக் டேட்டாஸ் நம்மளை இன்னும் ஒரு படி இல்ல பல படிகள் நம்மளை எக்ஸைட் ஆகும். ஸோ இந்த வீடியோல நம்ம அந்த குறிப்பிட்ட அந்த விண்வெளி பொருளை சுத்தி பார்க்க போறோம். வாங்க நம்ம இப்போ பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். நான் உங்க லோகபால கார்த்திகேயன். இது சேனித் ஆஃப் சயின்ஸ். கேரினா நெபுலா அப்படிங்கிறத ஜஸ்ட் அது ஒரு நெபுலா அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்குள்ள நடக்கக்கூடாது. அது ஒரு மிகப்பெரிய ஸ்டார் ஃபார்மிங் காம்ப்ளெக்ஸ்னு சொல்லலாம். நம்ம மில்கிவே கேலக்சியில கேரினா சாஜுரேரியஸ் ஸ்பைரல் லாம்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நெபுலால தான் இப்போ நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். பூமியிலிருந்து சுமார் 7500 ஒளியாண்டுகள் தூரத்தில் இருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய நெபுலா, இது தூரம் காரணமாக நம்ம பார்க்குற வெளிச்சம் இப்போ உருவான வெளிச்சம் கிடையாது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி அங்கிருந்து வெளிவந்த வெளிச்சத்தை இப்போ நம்ம பார்த்துருக்கோம். கேரினா நெபுலாவுடைய பரப்பளவு கிட்டத்தட்ட 300 ஒளியாண்டுகள். இது முழு ஓரியன் நெபுலாவை பல மடங்கு சாப்பிட்ற அளவுக்கு இருக்கு. ஓரியன் நெபுலா பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஐகார்ட்ல இப்போ லிங்க் ஷோ ஆகலாம், நீங்க இதை ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டு பாருங்க. இதோடைய மொத்த மேஸ் நம்ம இப்போ வரைக்கும் துல்லியமா கண்டுபிடிக்க முடியல, ஆனாலும் ரொம்ப அதிகமா இருக்கலாம். அதோடைய மாலிகுலர் கேஸையும் டஸ்டையும் நம்ம சேர்த்து பார்க்கும்போது ரொம்ப அதிகமான மேஸ் இருக்கலாம்ன்றது நமக்கு தெரிய வருது. இதுல பெரும்பாலும் இந்த மேஸுக்கான காரணம் ஹைட்ரோஜன் கேஸ், மாலிகுலர் ஹைட்ரோஜன், ஹீலியம் அண்ட் சிலிகேட் கார்பன், அதோடைய டஸ்ட் எல்லாமே இது இன்னும் அதிகமான மாஸ் ஆக்குது. இந்த நெபுலாவுடைய உள்ள இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் ஒரே மாதிரி இருக்குமானா அதுக்கு வாய்ப்புகள் இல்லை. டென்ஸ் மாலிகுலர் கிளவுடைய பகுதியில் டெம்பரேச்சர் 10 இருந்து 30 கெல்வின் மட்டும்தான் இருக்கு. ஆனா பல நட்சத்திரங்கள் உருவாகக்கூடிய இடத்துல யூவி ரேடியேஷன் காரணமா அயனைஸ்டு கேஸ் டெம்பரேச்சர் சுமார் 8000 இருந்து 10,000 கெல்வின் அப்படின்ற அளவுக்கு கூடுது. இந்த டெம்பரேச்சர் கிரேடியன்ட் தான் கேரினா நெபுலாவை உள்ள இருக்கக்கூடிய பல வினோதமான நிகழ்வுகளுக்கான காரணமா இருக்கு. கேரினா நெபுலாவுடைய ஆர்பிட் அப்படின்னா அது ஒரு நம்ம பிளானட்டரி சிஸ்டம் மாதிரி எடுத்துக்க முடியாது. இது ஒரு கிராவிடேஷனலி பவுண்ட் கிளவுட் காம்ப்ளெக்ஸ். ஆனா பிசிக்ஸ் பேஸ்டு மோஷன் இதுல கண்டிப்பா இருக்கு. கிராவிடேஷன் கொலாப்ஸ் மூலியமா இது உள்நோக்கி இழுக்கப்படுது. அதே நேரத்துல மிகப்பெரிய நட்சத்திரங்கள்ல இருந்து வரக்கூடிய ரேடியேஷன் பிரஷர் அண்ட் அங்க இருக்கக்கூடிய காற்றுடைய வேகம் காரணமா கேஸ் வெளிநோக்கி தள்ளப்படுது. இந்த விளைவுனால நெபுலா முழுவதுமே ஒரு சூப்பர்சோனிக் டர்புலன்ஸை உருவாக்குது. ஷாக் ஃப்ரான்ஸ், ஃபோட்டான் எவாபரேஷன் ஃப்ளோ, இந்த மாதிரியான பல விஷயங்கள் இங்க நடக்கிறத நம்ம நோட் பண்ணியிருக்கோம். இந்த நெபுலா ரொட்டேஷன் ஒரு நார்மலா ஒரு பிளானட்டோடைய ரொட்டேஷன் மாதிரி இருக்காது. ரேடியோ ஸ்பெக்ட்ரோஸ்கோபி மூலியமா நம்ம பார்த்தபோது வெவ்வேறு பகுதிகள் வெவ்வேறு வெலாசிட்டியில நகர்றத நம்ம பார்த்துருக்கோம். இதோடைய இன்டர்னல் வெலாசிட்டி ஒரு செகண்டுக்கு 5 இருந்து 20 கிலோமீட்டர் அப்படின்றது நம்மளுடைய கால்குலேஷனுடைய ஒரு ஹைலைட்டா இருக்கு. இது பியூரா கிராவிடேஷனல் ரொட்டேஷன் இல்லை, இது ஸ்டெல்லர் ஃபீட்பேக்கும் டர்புலன்ஸோடைய ஆளுமையும் இதுல ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. இந்த நெபுலாவுடைய மையத்துல ஈட்டா கேரினா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டெல்லர் சிஸ்டம் இருக்கு. இதை நம்ம ஹைப்பர் மேசிவ் ஸ்டெல்லர் சிஸ்டம்னு சொல்லலாம். இந்த ஈட்டா கேரினா அப்படின்ற சிஸ்டம் மட்டுமே கிட்டத்தட்ட நம்ம சூரியனை 90 சூரியன்ல இருந்து 100 சூரியன் ஆக்கணும்னா அதோடைய மேஸ் எவ்வளோ இருக்குமோ அதுக்கு நிகரான மேஸ் இதுக்கு மட்டுமே இருக்கு. இதோடைய சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் 35,000 கெல்வின் அப்படிங்கிறது நம்ம கணக்கு பண்ண ஒரு மிகப்பெரிய வேல்யூவா இருக்கு. இதோடைய வெளிச்சம் சூரியனோட 5 மில்லியன் மடங்கு ரொம்ப அதிகமா இருக்கலாம். இதோடைய ரேடியேஷன் அண்ட் இங்க இருக்கக்கூடிய அந்த காற்றுடைய வேகம் எல்லாமே இந்த கேரினா நெபுலாவுடைய பல பில்லர்ஸ், கேவிட்டிஸ் மாதிரியான பல விஷயங்களை உருவாக்கக்கூடிய ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. இதை நம்ம பார்க்கணும்னா அது வெறுமனே ஆப்டிக்கல் மட்டும் போதாது. டஸ்ட் விசிபிள் லைட்டை அப்சர்வ் பண்றதுனால அதோடைய மல்டிவேவ் லென்த் கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுட்டே ஆகணும். 1990களில் ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் மூலியமா ஆப்டிக்கலும் நியர் இன்ஃப்ராரெட்லையும் அந்த கேரினா நெபுலாவுடைய அயனைஸ்டு ரீஜியன்ஸை நம்ம ஹை ரெசல்யூஷன்ல பார்த்தோம். 2003 இருந்து 2020 காலகட்டத்தில் ஸ்பிட்சர் ஸ்பேஸ் டெலஸ்கோப்புடைய மிட் இன்ஃப்ராரெட்ல நம்ம பல போட்டோஸ்பியரை அங்க பல புரோட்டோஸ்டார்ஸ் இருக்கிறத நம்ம பார்த்தோம். 2022 இருந்து ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் அதோடைய நியர் அண்ட் மிட் இன்ஃப்ராரெட் மூலியமா அங்கே டஸ்ட்டுக்குள்ள என்ன மறைஞ்சிருக்குன்றத நம்ம ரொம்ப அதிகமாக பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணோம். ரேடியோ வேவ் லென்த்தில்
ஆல்மா மாதிரியான இன்டர்ஃபிரோமீட்டர்ஸ் அங்கே இருக்கக்கூடிய மாலிகுலருடைய கேஸ் டைனமிக்ஸை மேப் பண்ணுச்சு. தென் இந்த இமேஜில் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி ஒரு முக்கியமான பங்கு இருக்கு. ஹைட்ரஜன் ஆல்ஃபா எமிஷன் மூலியமா இங்கே இருக்கக்கூடிய அயனைசேஷன் ஸ்டேட், டென்சிட்டி, டெம்பரேச்சர் எல்லாமே நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். CO HCN மாதிரியான மாலிகுலர் லைன்ஸ் மூலியமா கேஸுடைய மாஸ், அங்கே நடக்கக்கூடிய கைனமெட்டிக்ஸ் எல்லாமே நம்ம மெஷர் பண்ணியிருக்கோம். ப்ராப்பர் மோஷன் எல்லாமே நம்ம படிக்கிறதன் மூலியமா அந்த கேஸோடைய ஃப்ளோ, அதோடைய எவல்யூஷன் ட்ராக்கை நமக்கு ரொம்ப அழகாக சொல்லி காட்டியிருக்கு. இந்த நெபுலாவுடைய ஸ்டார் ஃபார்மேஷன் எப்படி ட்ரிகர் ஆகுறது அப்படிங்கிறது இன்னும் நமக்கு முழுமையாக தெரியல. நெபுலாவுடைய மாஸ் எவ்வளோ பெர்சன்டேஜில் அது முழுக்க ஸ்டாராக மாற்றுது, அது ஒரு நட்சத்திரத்தை உருவாக்குது. நம்ம கணக்கிடப்பட்டதில் 5-10% ரேஞ்சு இங்கே நம்ம கண்ணுக்கு தெரியுது. ஆனால் எக்ஸாக்ட் வேல்யூ ரீஜியன் அங்கே இருக்கக்கூடிய டஸ்டுடைய பல டென்சிட்டி மூலியமாகவும் அதோடைய எஃபெக்ட்ஸ் மூலியமாகவும் தான் மாறுபடும். ஃபியூச்சரில் நம்ம JWST மூலியமாக தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த கெரினா நெபுலாவுடைய புரோட்டோஸ்டெல்லர் டிஸ்கை நம்ம இன்னும் அதிகமாக பார்க்கணும். ரோமன் ஸ்பேஸ் டெலஸ்கோப் அது ஃபியூச்சரில் கண்டிப்பாக வரும். அதோடைய ரொம்ப அகன்ற பார்வை கண்டிப்பாக இன்ஃப்ராரெட் சர்வே மூலியமா அந்த ஸ்டார் ஃபார்மிங்கோடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸை நம்ம இன்னும் அழகாக புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கிரவுண்ட் பேஸ்டு ELT அதோடைய இன்னொரு வேர்ஷனில் இருக்கக்கூடிய அதோடைய பார்வை நமக்கு இன்னும் பல தகவல்களை கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ கெரினா நெபுலா அப்படின்றது வெறுமனே ஒரு அழகான படமாக மட்டும் பார்க்காம இது ஒரு ஃபிசிக்ஸ் லேபாக நம்ம பார்க்கணும். கிராவிட்டி, தெர்மோடைனமிக்ஸ், ரேடியேஷன் டிரான்ஸ்ஃபர், மேக்னட்டோ ஹைட்ரோடைனமிக்ஸ் இது எல்லாமே ஒரே இடத்துல நடக்குதுன்னா இது நம்ம ஒரு காஸ்மிக் சிஸ்டம்னு நம்ம எடுத்துக்கிறோம். இங்கே நடக்கிற ஒவ்வொரு ரியாக்ஷனும் நம்ம கேலக்சியோடைய எதிர்கால ஸ்டெல்லர் பாப்புலேஷனை கண்டிப்பாக இது நிர்ணயிக்கும். நம்ம பார்க்குற வெளிச்சம் ஒரு ஸ்னாப்ஷாட் மாதிரி இல்லை, இது ஒரு ஆன்கோயிங் ப்ராசஸோட ஒரு சின்ன ஃப்ரேம் மட்டும்தான். நட்சத்திரங்கள் உருவாகுது, அழியுது, மறுபடியும் அது நெபுலாவா மாறுது. இது ஒரு சைக்கிள். மனித வரலாறு இங்கே வேறு இடத்துல கனெக்ட் ஆகலை. இங்கே நேரம் மில்லியன்ஸ் இயர்ஸில் கணக்கிடப்படுது. இங்கே லாங்குவேஜ், ஃபிசிக்ஸ் மட்டும்தான். நம்ம தொடர்ந்து அந்த நெபுலாவை பற்றி ஃபியூச்சரில் பல டேட்டாஸ் எதிர்பார்க்கலாம். இன்னும் பல விஷயங்கள் நம்மளுடைய வானத்தில் கொட்டி கிடக்கு. அதை பற்றி நீங்கள் ஃபியூச்சரில் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா என்னுடைய ஒரு மிகப்பெரிய மோட்டிவ் வானத்தில் இருக்கக்கூடிய எல்லா புள்ளிகளையும் என்னோட சேனலில் கொண்டு வரணும். அதுக்கான முயற்சிகள் கண்டிப்பாக நான் எடுப்பேன். ஸோ அடுத்த ஒரு விண்வெளி பயணத்தில் கண்டிப்பாக நம்ம சேர்ந்து பயணிக்கலாம். பாய்.